வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அறிவுள்ள எந்த அரசும் இதை செய்யாது, ஆனால் திமுக செய்யும். லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிய ஜெயக்குமார் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மகாத்மா காந்தியின் 156வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து காமராஜரின் 49வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதே வளாகத்தில் உள்ள காமராஜின் உருவ சிலைக்கு அஞ்சலியும் செலுத்தினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் காந்திகளின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் புகழஞ்சலியும் காமராஜரின் நினைவு தினத்தையும் முன்னிட்டு நினைவஞ்சலியும் செலுத்தப்படுகிறது என்றார். அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் 10% வாக்கு குறைந்துள்ளது என்ற எடப்பாடி கூறியது குறித்த கேள்விக்கு வெளியில் பேசுகின்ற விஷயங்கள் குறித்து கருத்து கூறலாம், அரங்குக்குள் பேசுகின்ற விஷயத்தை குறித்து கருத்து கூற முடியாது, நிர்வாகிகளை ஊக்குவிப்பதற்காக கூட கூறியிருக்கலாம். இந்த கருத்து விவாதத்திற்குரிய பொருள் அல்ல என பதிலும் அளித்தார். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் டிஎன்பிஎஸ்சி வழக்கு தொடர்பாக திமுக வழக்கறிஞர் வில்வன் கூறியதற்கு பதிலளித்த ஜெயக்குமார், அட்டை கடித்து மட்டை அடித்து மனிதனை கடிக்கும் கதையாக அராஜகத்தின் உச்சகட்டமாக இருக்கிறது. திமுக நீதிமன்றத்தையும் விட்டு வைக்கவில்லை. நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பா, நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பா என்று நீதிமன்றத்தையே அவமரியாதையை செய்தவர் கருணாநிதி. இவர்களை பொறுத்தவரை ஜனநாயக நாட்டில் நீதிமன்றம் இல்லை, பத்திரிகை துறையும் இல்லை. இவர்கள் வைத்துதான் சட்டம் என மன்னர் ஆட்சி போல நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அழிவுக்கு உண்டான காலத்தை நோக்கி திமுக சென்று கொண்டிருக்கிறது என்பதின் வெளிப்பாடாக வில்லிசனின் செயல்பாடு உள்ளது என்றார். மகாத்மா காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தாமல் புறக்கணித்த விசிக தலைவர் திருமாவளவன் குறித்து கேள்விக்கு, காந்தி ஜெயந்தி அன்றே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய ஒருவருக்கு பிடித்திருக்கிறார்கள். விசிக நடத்துகின்ற மாநாட்டில் திமுக கலந்து கொள்வதில், ஜீவகாருண்யம் மாநாட்டில் கசப்பு கடைக்காரன் கலந்து கொள்வது போன்ற என்று கூறியிருந்தார். தொடர்ந்து பேசிய ஜெயக்குமார், வானிலை ஆராய்ச்சி மையம் மழை இந்த ஆண்டு கூடுதலாக வரும் என தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஒரு உயிர் கூட போக விடமாட்டேன் என்று தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் பேசி முடித்திற்குள்ள ஒரு உயிர் போய்விட்டது. ஒரு திட்டமில்லாமல் சாலைகள் தோண்டப்பட்டு இருக்கின்றது. விருகம்பாக்கம் தொகுதியில் ஆங்காங்கே சாலைகள் தோண்டப்பட்டு இருக்கின்றன. மழை காலத்தில் மழைநீர் கால்வாய் பணிகளை யாராவது செய்கிறார்களா? அறிவுள்ள எந்த அரசும் இதை செய்யாது என விமர்சித்திருக்கிறார். இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.